உங்கள் அற்புதம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, many times we think that we are dependent on medicines and so many other things external, but actually your miracle is inside you. கடவுள் நம்மை படைக்கும் போது எல்லாவற்றையும் சரிநிகர் சமானமாக நமக்குள்ளேயே எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். இன்ஃபேக்ட் உங்களுடைய பிரெயினுக்கு ரொம்ப வல்லமை உண்டுங்க. அந்த மூளை பகுதியிலே ஒரு பகுதி இருக்கிறது. இட் இஸ் கால்ட் த ஹிப்போதாலமஸ். ஹிப்போதாலமஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல தான் பிரெயின் கெமிக்கல்ஸை உருவாக்குகிறது. ஸோ நம்முடைய சந்தோஷமா இருக்கிற காரணம், நம்ம சோகமா இருக்கிறது எல்லாமே பிரெயினுக்குள்ள இருக்கிற இந்த ஹிப்போதாலமஸ் தான் ரியாக்ட் பண்ணி இட் ரிலீசஸ் சர்டன் கெமிக்கல்ஸ் which brings you effects. உதாரணமா சொல்றேன் பார்த்துக்கோங்களேன். ஸோ உங்களுடைய உடம்புல இன்டர்லுக்கின் 2 அப்படின்னு சொல்லி ஒரு எஃபிஷியன்டான கெமிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகிறது. அது எதுக்கு தெரியுமா? கேன்சரை எதிர்ப்பதற்கான சக்தி இந்த இன்டர்லுக்கின் 2ல இருக்குது. ஆனா இந்த இன்டர்லுக்கின் 2 நீங்க மெடிசின், அதாவது ஹாஸ்பிட்டல்ல அல்லது சர்ஜன் கிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா it is costing anywhere between $6,000 to $8,000 per course. $8,000 கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேல, பயங்கர காஸ்ட்லி. ஆனா இந்த இன்டர்லுக்கின் 2ன்றது நம்முடைய பிரெயின்லயே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய மூளையிலேயே சுரக்கிறது. அது மட்டும் இல்லங்க, வேலியம் என்று சொல்லப்படுகிற இந்த ட்ரக் பயங்கர சைடு எஃபெக்ட். மருந்து கடையில இருந்து வேலியம் வாங்கி போட்டீங்கன்னா தூக்கத்துக்காக சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனா உங்களுடைய ஹைப்போதாலமஸ் இந்த வேல்யூமை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வல்லமை அதற்கு இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணா, நல்லா தூங்குனா, 8 மணி நேரம் தூங்குனா ஆட்டோமேட்டிக்கா இது நம்முடைய உடம்புல சுரக்கிறது. இதுவே நம்முடைய பாடிய பல காரியங்களை ஹீல் பண்ணுகிறது. அது மட்டும் இல்லைங்க, என்டார்பின்ஸ் அண்ட் என்கெஃபாலின்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் எப்போ சுரக்கும்னா, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா சுரக்குமா. இது எதுக்குன்னு சொன்னா, உடம்புல ஏற்படுற எல்லா அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதாவது காயங்கள், புண்களை இது ரொம்ப ஈஸியா அது சுகமாக்குமா. அதாவது சந்தோஷமா இருந்தா உடம்பு தன்னையே சுகமாக்குமா, சோகமா இருந்தா வியாதியை அதுவே உருவாக்குமா. எல்லாமே நம்முடைய பிரெயின்ல தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. ஸோ இன்னைக்கு நமக்கு முன்னாடி 2 தீர்மானங்களுக்கு. ஒன்று, கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருப்பேன். இன்னொன்று, ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கை இருக்குதோ, நான் ஏன் தான் பிறந்தனோ, ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்யறதில்லை, நான் வாழ்றதே வேஸ்ட். இது தவறான அமிலங்களை, தவறான கெமிக்கல்ஸை நமக்குள்ள சுரக்கும். ஆனா இப்படி வாழ்ந்து பாருங்களேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என் பேலன். நெகேமியா அப்படிதான் சொல்லுகிறார். நெகேமியா 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பேலன். அன்பானவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, the joy of the Lord is your strength. கடவுளுக்குள்ள மகிழ்ச்சியா ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இந்த நாள்ல என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீங்க, என் நோயெல்லாம் மாத்திடுவீங்க, என் குடும்பம் நல்லா ஆயிடும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறிடும், நான் சந்தோஷமா இருக்க தீர்மானிக்கிறேன். சந்தோஷமா இருந்து பாருங்களேன், அதுவே உங்க பலனா மாறிவிடும். அழுகிறது ஒரு நேரம் அழுதாலும், அழுகிறதே உங்க வாழ்க்கையை மாத்தாதீங்க, புலம்புதே உங்க வாழ்க்கையை மாத்தாதீங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, அதுதான் உங்க பலன். உங்க மூளை கிட்ட சொல்லுங்க, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த நாள் கடவுள் உங்களுக்கு தந்த சிறப்பான நாள். எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளே வல்லமையை வைத்திருக்கிறார், ஆற்றலை வைத்திருக்கிறார். உங்க மூளை கிட்ட சொல்லுங்க, மனசே கவலைப்படாத, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். God bless you. Have a wonderful day. ஏசப்பாவுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன்.